வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 25. சென்ற பகுதியில் அண்டங்களை பரிபாலனம் செய்ய தொடங்கிய சூரபத்மனின் கதையை பார்ப்போம். இப்பொழுது அரக்கர் குலம் அபிவிருத்தி செய்யப்படும் பகுதியை பார்ப்போம். சூரபத்மன் கடல் மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டு அண்டங்களுக்கு அதிபதியாக முடிசூட்டி கொண்ட பட்டணத்திற்கு வீர மகேந்திரபுரி என்று பெயரிட்டு கொண்டான். விஸ்வகர்மாவின் மகளும் ரூபவதியுமான பத்ம கோமலையை மணந்து கொண்டான். அவள் மூலம் பானுகோபன், அக்னிமுகன், ஹிரண்யன், வஜ்ரபாகு என்கிற 4 வீர பராக்கிரமசாலிகளான பிள்ளைகளை அடைந்தான். காம விகாரத்தை போக்கிக் கொள்ள தேவமாதர்கள், அரக்கப்பெண்கள், கந்தர்வ கன்னியர்கள், சித்த வித்யாதர கன்னிகைகள், நாக கன்னிகைகள், கிம்புருடக் கன்னிகைகள், கருடக் கன்னிகைகள், கிண்ணறக் கன்னிகைகள் என்று ஏராளமான பெண்களையும் மணந்து கொண்டான். அவர்கள் மூலம் 3000 பிள்ளைகள் தோன்றினார்கள். தம்பிகளான சிங்கமுகனுக்கு ஆசுரபுரியையும் தாரகாசுரனுக்கு மாயாபுரியையும் 2 கோடி வீரர்களையும் கொடுத்து ஆட்சி செய்து வரச் சொன்னான் சூரபத்மன். ஆசுரபுரியின் அதிபனான சிங்கமுகாசுரன் யமனுடைய மகளான விபூதியை மணந்து மகாவீரனான மகனை அடைந்தான். விபூதியை தவிர பல பெண்களை மணந்து கொண்டு 100 பிள்ளைகளுக்கு மேல் பெற்றான். மாயாபுரியின் அதிபன் தாரகாசுரன் நிருதியின் மகள் கௌரியை மணந்தான். நற்குணங்களும் நற்பண்புகளும் நிறைந்த மகன் பிறந்தான். அவனுக்கு அசுரேந்திரன் என்கிற பெயரிட்டு வளர்த்து வந்தான். சூரபத்மன் தன் ஆளுகைகளிலுள்ள தீவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனது பிரதிநிதிகளையும் ஏராளமான படை வீரர்களையும் அனுப்பி தீவின் நிர்வாகத்தை நடைபெறச் செய்து வந்தான். பூலோகம், சொர்க்கலோகம், பாதாளலோகம் ஆகியவற்றிற்கு 8 கோடி படையினரை அனுப்பினான். வீரமகேந்திரபுரியை சுற்றிலும் 8 நகரங்களை தோற்றுவித்தான். அவற்றில் ஒவ்வொன்றிலும் கஜமுக வீரன், துரங்காசயன், யாளிவக்ரன், பல்லூகவக்ரன், வியாகரவக்ரன், வராகமுகன், சிம்மவக்ரன், சவயாசியன் ஆகியவர்களை நிர்வாகிகளாக நியமித்தான். அவர்களுக்கு நிர்வாகத்தில் உதவ 80,000 படை வீரர்களையும் அளித்தான். வீரமகேந்திரபுரியின் கோட்டை வாசல்களில் ஏராளமான வீரர்களை காவலுக்கு நியமித்தான். துர்குணன், தர்மகோபன், துர்முகன், சங்கபாலன், வஜ்ரபாலன், மகிஷன் ஆகிய ஆற்றல் மிக்கவர்களை தனக்கு அமைச்சர்களாக நியமித்து கொண்டான். சூரபத்மன் அவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு அண்டங்களை ஆட்சி செய்து வந்தான். இந்திராதி தேவர்கள் தினமும் சூரபத்மன், அமைச்சர்கள், சிங்கமுகன், தாரகாசுரன் போன்றவர்களை சந்தித்து அவர்கள் கூறும் வேலைகளை சிரமேற்கொண்டு செய்து வந்தார்கள். சூரபத்மனும் சகோதரர்களும் உல்லாசமாக வாழ்ந்து வரும்போது அவர்களுடைய உடன் பிறந்தவளான அஜாமுகி தினம் தினம் மோகாவேசத்தால் தேவர், முனிவர், அரக்கர் என்று பலருடன் கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் தென்படும் அழகிய பெண்களை கவர்ந்து சென்று தன் சகோதரர்களுக்கு அளித்து அவர்களுடைய காமப்பசியையும் போக்கி வந்தாள். முனிவர்கள் செய்யும் யாகங்களையும் தவத்தையும் கெடுத்து நாசமாக்கி கொண்டிருந்தாள். ஒரு நாள் துர்வாச முனிவரை கண்டு மோகித்தாள் அஜாமுகி. அவரை நெருங்கி, முனிவரே, என்னுடன் கூடி மகிழ வாருங்கள், உங்களிடம் நான் புத்திரர்களை பெற விரும்புகின்றேன் என்றாள். துர்வாசரோ பயந்து விட்டார். மகா கோபியுமான அவர் பயத்தால் உடல் நடுங்க, தவம் செய்யும் நான் போகம் செய்ய தகுதியில்லாதவன், என்னை தொந்தரவு செய்யாதே, விட்டுவிடு என்றார். ஆனால் அஜாமுகி அவர் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவரை வலுக்கட்டாயமாக பயன்படுத்தி துர்வாச முனிவரின் மூலம் வில்வலன், வாதாபி என்கிற 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். குழந்தைகள் 2ம் வளர்ந்து வந்தன. வில்வலன் தந்தையின் தோற்றத்திலும் வாதாபி தாயின் தோற்றத்திலும் இருந்தார்கள். இருவருமே தாயின் கொடூர குணத்துடன் விளங்கினார்கள். இருவரும் வாலிப தசையை அடைந்ததும் துர்வாசரிடம் வந்தார்கள். தந்தையே,
தாங்கள் இதுநாள் வரை செய்த தவத்தின் பலன் அனைத்தையும் எங்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். துர்வாசரோ கோபமடைந்தார். துர்க்குணம் படைத்த மைந்தர்களே, தவத்தின் பலனை கொடுக்க மாட்டேன். கெட்ட எண்ணமுள்ள நீங்கள் முனிவர்கள், தவ யோகிகள் போன்றோரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் அழிவை நீங்களே தேடிக்கொள்வீர்கள் என்று சாபமளித்தார். தந்தையின் சாபத்தை பெற்ற சகோதரர்கள் அலட்சியமாக இருவரும் தனியாக ஓரிடத்தை அடைந்தனர். பெரிய ஹோமம் வளர்த்தனர். வில்வலன் சகல நியமங்களுடன் பிரம்மாவை குறித்து யாகம் ஒன்றை செய்யத் தொடங்கினான். சகோதரன் வாதாபியை வெற்றி அவன் சதைகளை யாகத்தில் போட்டான். கடுமையாக பல ஆண்டுகள் யாகம் செய்த பிறகு பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். வில்வலனே, உன் யாகத்திற்கு மகிழ்ந்தோம். என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். வில்வலன் எழுந்து பிரம்மதேவரை வலம் வந்து வணங்கி, சிருஷ்டிகர்த்தாவே, என்னால் வெட்டி யாக குண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட என் சகோதரன் வாதாபி உயிருடன் எழுந்து வர வேண்டும். அவனை எத்தனை முறை நான் வெட்டி சதைகளை எரித்தாலும் அவனை கூப்பிட்டதும் உயிருடன் அவன் வரவேண்டும். இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்து மறைந்து விட்டார். வில்வலன் சகோதரன் வாதாபியை அழைத்து கொண்டு தாய்மாமனான சூரபதிமனிடம் சென்றான். தங்களை பற்றிய விவரங்களை சொன்ன பிறகு மாமனிடம் விடைபெற்று மலைகள் நிறைந்த குடகு நாட்டிற்கு பயணமானார்கள். மலைகளும் ஆறுகளும் நிறைந்த ஒரு பிரதேசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அழகிய நந்தவனத்தை தோற்றுவித்து நேர்த்தியான ஒரு குடிலையும் அமைத்து அங்கு வசித்து வர தொடங்கினார்கள் வில்வலன் மற்றும் வாதாபி இருவருமே. தினமும் அவர்கள் தங்கள் ஆகாரத்திற்கு நரமாமிசத்தை உணவாக உட்கொள்வார்கள். நரமாமிசம் கிடைக்க இவர்கள் புது தந்திரத்தையும் கையாண்டார்கள். அந்த வழியாக தனியே வரும் முனிவர்கள், தவ யோகிகள் ஆகியோரிடம் அவர்களின் பாதங்களில் வணங்கி, இன்று எங்கள் பித்திருக்களின் திதி. பிராமண சிரேஷ்டர் இல்லாது எப்படி சிரார்த்தத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்று கவலையாக இருந்தோம். எங்கள் அதிர்ஷ்டம், தாங்கள் வந்தீர்கள். தயவு செய்து தங்கி சிரார்த்தம் பூர்த்தியடைய உதவ வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்வார்கள். சிரார்த்தம் என்பதால் தட்ட முடியாமல் முனிவர்களும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவர். அவர்களை உபசரித்து உட்கார சொல்லிவிட்டு கொழுத்த ஆட்டு உருவத்துடன் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் வாதாபியை இழுத்து வந்து மஞ்சள் நீராட்டி வெட்டி கறி சமைப்பான். முனிவருக்கு படைத்து உண்ணும்படி உபசரிப்பான். அவர் சாப்பிட்டு முடிந்து குடிலை விட்டு வெளிவந்ததும் வில்வலன் உரத்த குரலில் வாதாபி என்று 3 முறை அழைப்பான். உடனே வாதாபி முனிவரின் வயிற்றை கீறிக்கொண்டு வெளியே வருவான். இருவரும் சேர்ந்து முனிவரின் உடலை பங்கு போட்டு சாப்பிடுவார்கள். இதை அவர்கள் ஒரு விளையாட்டாகவும் எண்ணினார்கள். சூரபத்மன் தினமும் காலையில் விமானத்தில் ஏறி அண்டங்களை சுற்றி பார்ப்பான். பகல் வேலைக்கு பாதாளம் செல்வான். இரவு வீரமகேந்திரபுரிக்கு வந்து தங்கி பொழுதை மகிழ்ச்சியுடன் கழிப்பான். ஒரு நாள் சூரபத்மனுக்கு இந்திரனின் மனைவி இந்திராணியை அடைய வேண்டுமென்ற ஆசை உதயமாயிற்று. அவளுடன் கூடி மகிழ ஆசைப்பட்டான். இந்திராணியை அழைத்து வரும்படி சேனாதிபதி ஒருவனையும் படை வீரர்களையும் அனுப்பினான். சூரபத்மன் படை வருவதை அறிந்த இந்திரன் தன் மனைவி இந்திராணியை அழைத்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி ஒளிந்தான். அரக்கர் சேனாதிபதியும் படை வீரர்களும் அமராவதி பட்டினத்திற்கு வந்து இந்திரனையும் இந்திராணியையும் காணாமல் ஆத்திரமடைந்தனர். தேவர்களையும் தேவ மாதர்களையும் அடித்து துன்புறுத்தி உண்மையை சொல்லும்படி வற்புறுத்தினார்கள். எந்த விபரமும் சரியாததால் சேனாதிபதியும் வீரர்களும் திரும்பி வந்து சூரபத்மனிடம் விஷயத்தை தெரிவித்தார்கள். சூரபத்மன் ஆத்திரமடைந்து 4 பக்கங்களிலும் ஆட்களை அனுப்பி இந்திராணியை தேடச் சொன்னான். இதை அறிந்த தேவர்கள் வைகுண்டத்தில் தங்கியிருக்கும் இந்திரனுடைய மகன் ஜெயந்தனிடம் தெரிவிக்கச் சென்றார்கள். வைகுண்டத்தில் ஜெயந்தன் தங்கியிருக்க ஒரு காரணமும் இருந்தது. இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அரக்கர்களுக்கு பயந்து அண்ணனுடனேயே எங்கும் போய் வந்தான். அப்படியும் அவனுக்கு அரக்கர்களிடமுள்ள அச்சம் நீங்கவில்லை. பயமற்ற வைகுண்டத்திற்கு வந்து உபேந்திரன் தங்கினான். அவனை தொடர்ந்து ஜெயந்தனும் வைகுண்டத்திற்கு வந்து சேர்ந்து தங்கியிருந்தான். தேவர்கள் மூலமாக பெற்றோர் இருவரும் தலைமறைவாக எங்கோ சென்று விட்டார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்டான் ஜெயந்தன். செய்தி தெரிவிக்க வந்த தேவர்களுடன் சூரபத்மன் வாளும்
வீரமகேந்திரபுரிக்கு வந்தான். தந்தைக்கு பதிலாக சூரபத்மன் கூறிய வேலைகளை செய்தான். பல நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் நாரத முனிவர் ஜெயந்தனை காண வந்தார். ஜெயந்தன் அவரை வணங்கி, முனிவரே, தங்களை கண்டதுமே என் துன்பங்கள் அனைத்தும் ஒளிந்தது போல் தோன்றுகின்றது. என் பெற்றோரை காணாமல் பெரிதும் வருத்தமடைந்திருக்கின்றேன் என்றான். ஜெயந்தா, கவலையை விடு. விரைவிலேயே உன் துன்பங்கள் மறையப் போகின்றது. பெற்றோர்களையும் சந்தித்து அவர்களுடனே நீ வசிக்கப் போகின்றாய். யார் எந்த இடத்தில் என்ன காரியம் செய்கிறார்களோ அந்த இடத்தில் அந்த காரியத்தின் மூலமே நன்மை கிடைக்கும். மனம் தளராமல் உன் வேலைகளை செய்து வா என்று கூறி ஆசீர்வதித்து விட்டு மறைந்தார் நாரதர். அப்போது இந்திரன் பூலோகத்தில் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள சீர்காழி சேத்திரத்தில் தங்கி பரமேஸ்வரனை பூஜித்து கொண்டிருந்தான். சூரபத்மனுடைய ஆட்கள் அந்த பக்கமாக அவனை தேடிக்கொண்டு வருவதைக் கண்டதும் தன் மனைவி இந்திராணியுடன் அடர்ந்த மரங்களுக்கிடையே மூங்கில் மரமாக மாறி மறைந்து கொண்டனர். காலக்கொடுமையால் அந்த பிரதேசத்தில் பல ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. மரங்களும் செடிகளும் கொடிகளும் காய்ந்தன. நான் இங்கு வந்தும் என் விதி என்னை துரத்தி கொண்டு வருகின்றதே. என்னுடைய துரதிர்ஷ்டம் மரம் செடி கொடிகளையும் பற்றி வாட்டுகின்றதே என்று வருத்தப்பட்டான் இந்திரன். அந்த சமயம், இந்திரனே, துயரப்படாதே. இன்னும் சில நாட்களுக்குள் இங்கு ஒரு பெரிய நதி தோன்றப் போகின்றது. இப்போது இங்கு பட்டுப்போயிருக்கும் மரங்களும் துளிர்விட்டு வளரும் என்று அசரீரி சொல்லிற்று. மகிழ்ச்சியான இந்த செய்தியை கேட்டு இந்திரன் மனம் பூரித்தான். அப்போது விந்திய மலையின் பக்கமாக நாரத முனிவர் வந்து கொண்டிருந்தார். விந்திய மலையின் மன்னன் நாரத முனிவரை முன்னால் சென்று வணங்கி உபசரித்தான். நாரத முனிவர் மகிழ்ச்சி அடைந்து, நலமா? இப்போது மேருவிலிருந்து வருகின்றேன். மேருமலை என்னிடம் கூறியதை உன்னிடம் எப்படி சொல்வது என்று புரியவில்லை. சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. மேருமலை சொல்லிற்று, தினமும் சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் அனைவரும் என்னை வலம் வருகின்றார்கள். மகேஸ்வரனுக்கு வில்லாக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கின்றேன். தேவர்களும் பக்தியுடன் என்னிடம் வசித்து வருகிறார்கள். எனக்கு இணையாக உலகத்தில் வேறு மலை இருக்க முடியுமா? என்னை போன்ற பெருமை படைத்த மலை இருக்கவே முடியாது என்று மேரு கூறியது வியப்பாக இருக்கிறது என்றார் நாரதர். அதை கேட்ட விந்தியனுக்கு கோபம் அடக்க முடியாத அளவு வந்துவிட்டது. கோபாவேசத்தில் சொல்கின்றான், முனிவரே, முன்பொரு சமயம் மகேஸ்வரன் தன்னை வில்லாக வளைத்ததை பெருமையாகச் சொல்லிக் கொள்கிறான் அந்த மேருமலை முட்டாள். சகல தேவர்களும் அவன் மீது ஏறி மிதிக்கிறார்கள். அது கிடக்கட்டும். நரசிம்மத்தை வென்ற காமேஸ்வரமூர்த்தியின் நகத்து நுனியின் ஒரு உளுந்து பரிமாணமே இவனாக இருந்தான். காமேஸ்வரமூர்த்தியின் இறக்கை படபடப்பில் வருந்தினான். பல இடங்களிலும் சுற்றி அலைந்தான். இதையெல்லாம் அவன் மறந்துவிட்டான் போலும் என்று ஆவேசமாக பேசினான். நாரதரோ வந்த வேலை முடிந்தது என்று விந்தியனை ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து வானவீதிக்கு சென்றார். நாரத முனிவர் சென்ற வினாடியிலிருந்து வினாடிக்கு வினாடி விந்திய மலை வளர்ந்து கொண்டே வந்தது. அதனால் சூரியர் சந்திரர் வலம் வருவது தடைப்பட்டது. பூமியின் ஒரு பக்கம் இருள் சூழ்ந்து கொண்டது. மற்றொரு பக்கம் சூரியனுடைய தாக்குதலுக்கு உட்பட்டது. பூமியில் வசிப்பவர்கள் பகல் இரவு தெரியாமல் தவித்தார்கள். தேவர்கள் இதை கண்டு அவர்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள். விந்திய மலையின் செயலால் வந்ததே இந்த நிகழ்ச்சி என்று தீர்மானித்தார்கள். விந்திய மலையை அடக்க அகத்திய முனிவர் ஒருவர்தான் தகுதியானவர் என்று உணர்ந்து மேருமலையின் குகை ஒன்றில் தவம் செய்து கொண்டிருந்த அவரை காணச் சென்றார்கள். அகத்திய முனிவரை வணங்கி விவரங்களை கூறினார்கள். தாங்கள்தான் விந்திய மலையின் ஆணவத்தை அடக்கி உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஓகே மக்களே, மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.